ஒரு நேர் கேட்டிருக்காங்க, கை கால் மறுத்து போகுது, அது மட்டும் இல்லாமல் விறுவிறுப்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமா, கை கால் மரத்து போகுது அப்படின்னாவே அந்த இடத்துல ரத்த ஓட்டம் போகலை அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது. ஏன்னா நம்ம ஓய்வுல இருக்கும் பொழுது நீங்க நம்ம எந்த வேலையும் செய்யல, சும்மா உட்காந்து டிவி பாக்குறோம், இல்ல சும்மா சேர்ல உட்காந்துருக்கோம், எந்த கை காலையும் அசையாத நேரத்துல அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய கல்லீரல், நம்ம உடம்புல இருக்க லிவர் வந்து சேமிச்சு வச்சுக்கும். சேமித்து வச்சு என்ன பண்ணுதுன்னா அதுல இருக்க அந்த இம்பியூரிட்டிஸ், அந்த கழிவுகள்லாம் கிளீன் பண்ணி அதை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க எந்திரிச்சு நடத்த அடுத்த செகண்ட், இப்ப நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த ரத்தத்தை அதற்கு தேவையான அளவு ஃப்ளோ பண்ணும். இப்ப நான் அந்த கையை அசைக்காமே வச்சிருந்தேன்னா இந்த கைக்குள்ள இருக்க ரத்தம் வந்து கல்லீரல் எடுத்து வச்சுக்கும். டக்குன்னு எந்திரிச்சு நான் கையை அப்படி ஆட்டுறேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் போகணும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, நான் காலையில எனக்கு ஒன்றும் தெரியல, இந்த நைட்டு நல்லா தூங்கிட்டு காலைல எந்திரிக்கும் போது தான் கால் பாதம்லாம் வலிக்குது, கீழே வைக்கவே முடியல அப்படின்னும். ஏன் அப்படின்னா நீங்க நைட்டு படுத்தோன்னா உங்களுடைய ரத்தத்தை எல்லாம் கல்லீரல் சேர்த்து வைக்குது, காலைல எந்திரிச்சு நீங்க காலை அசைக்கும் பொழுது உடனே ரத்த ஓட்டம் போக முடியல. அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய உடம்புல ரத்தம் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது. அதாவது மரத்து போதையில விறுவிறுன்னு இருக்கு அப்படின்னாவே உடம்புல ரத்த பற்றாக்குறையா இருக்கு. அவங்க எல்லாம் கம்பல்சரி நான் சொல்ற மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்து பாருங்க, உங்களுக்கு இதுலயே நல்ல மாற்றம் வரும். நல்ல ஒரு 10 இல்ல 20 பன்னீர் திராட்சை, கொட்டை உள்ள பன்னீர் திராட்சை, அதுல கொஞ்சம் தனியா, 2 மிளகு, 2 சீரகம், கல்லுப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு சின்னதா கல்லுப்பு போட்டு அரைச்சி வடிகட்டி நல்லா கொப்புளிச்சு, அதாவது கார்கிள் பண்ணி குடிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு வாரம் சும்மா இவ்வளோண்டு போதுமானது. ஒரு வாரம் தொடர்ந்து இருங்க. இது இல்லாமல் ஒரு 11 மணிக்கா ஒரு அரை ஆப்பிள், அரை கேரட், அரை பீட்ரூட் ஜூஸா போட்டும் குடிக்கலாம், அல்லது ஃப்ரெஷ்ஷா அப்படியே மென்னும் சாப்பிடலாம். இதை ஒரு வாரம் இந்த ரெண்டுத்தையும் கரெக்டா எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு அந்த மரத்து போற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும்.